விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகளை ஆராய மஹிந்த முன்னெடுத்த நடவடிக்கை. தமிழின அழிப்பு நினைவு தூவி கனேடிய தரப்பிடம் இலங்கை அரசு கடும் ஆட்சேபனை. தமிழர் பகுதியில் சுத்தமான குடிநீருக்காய் இயங்கும் மக்கள். கூட்டமைப்பை மஹிந்த தடை செய்திருக்கலாம், சரத் வீரசேகர தெரிவிப்பு. ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் சென்று சேவையாற்ற வேண்டும் என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. நீண்ட தூர சேவை பேருந்துகளின் பாதுகாப்பு நடவடிக்கை சிறப்பு வேலை திட்டம் முன்னெடுப்பு. முழுமையாக செய்யப்படாத உப்பு உற்பத்தி, இளம் குமரன் எம்பி சுட்டிக்காட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் இருந்த காலத்தில் அவர்களால் சேமிக்கப்பட்ட தங்க நகைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் ராணுவம் விசேட நடவடிக்கையை மேற்கொண்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ஷவின் தலையிட்டால் 2014ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது இந்த தங்கப் பொருட்கள் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். விடுதலை புலிகள் அமைப்புடனான யுத்த முடிவின் பின்னர் முழு வடக்கு மாகாணமும் அரசாங்க படையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ராணுவத்தால் அப்போது கண்டுபிடிக்கப்பட்ட தங்கம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரின் குடும்பத்தின் தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக பெறப்பட்டது என சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். உண்மையில் தங்கப் பொருட்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து திகதிகள் மற்றும் ஆதாரங்களுடன் தெளிவான வெளிப்படுத்தல் காணப்படுகிறது. வங்கிகளில் உள்ள தங்கப் பொருட்களின் ஆவணங்களோடு தொடர்புடையவர்களை தேடுவதற்காக ராணுவம் ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். மஹிந்தவின் தலையிட்டால் 2014ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது இந்த தங்கப் பொருட்கள் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இனப்படுகொலை குற்றச்சாட்டு மற்றும் கனடாவில் தமிழின அழிப்பு நினைவு தூவியை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறித்து இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஷிடம் தன்னுடைய கடுமையான ஆட்சேபனையை தெரிவித்தார். இலங்கை வெளிவிவகார அமைச்சுக்கு கனடா தூதுவரை இன்று அழைத்து வெளிவிவகார அமைச்சர் தன்னுடைய கடுமையான ஆட்சேபனையை தெரிவித்தார். ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் அது தொடர்பில் நினைவு தூவியை ஸ்தாபிப்பதற்கு அனுமதி வழங்கியமை குறித்த இலங்கை அரசின் கடும் ஆட்சேபனையை இலங்கைக்கான கனடாவின் உயர்ஸ்தானிகரிடம் அவர் வெளியிட்டார். இலங்கையின் பன்முகத்தன்மை கொண்ட சமூகங்களிடையே தேசிய ஒற்றுமை, தேசிய நல்லிணக்கம் மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு இது தடையாக விளங்கும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தேன். இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். மேலும் இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்தவொரு நம்பகமான அதிகாரியாலும் ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படாததோடு அவை தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட குற்றச்சாட்டு என்றும் இலங்கை அரசு தொடர்ந்து வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிளாலியில் பொதுமக்கள் நீண்ட காலமாய் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டை சந்தித்து வருகிறார்கள். கிளாலி பிரதேசத்தில் உள்ள பெரும்பாலான கிணறுகளின் நீர் உவர் நீராகவும் கடும் காவி நிறத்திலும் காணப்படுகிறது. இதனால் பொதுமக்களால் குறித்த நீரை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது. இருப்பினும் வேறு வழியின்றி குடிப்பதை தவிர இதர தேவைகளுக்கு அந்த நீரை பயன்படுத்தி வருகிறார்கள். கடும் காவி நிறத்தில் உள்ள நீரில் ஆடைகளை கழுவுவதன் மூலம் அவை நிறம் மாறி அழுக்கு ஆடைகள் போல காணப்படுவதாகவும் பொதுமக்கள் குறிப்பிட்டனர். குடிநீருக்கு ஊரில் உள்ள ஒரு சிலரின் கிணறுகளுக்கு சென்று மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நீரை பெற்றுக்கொள்வதோடு பிரதேச சபையால் அங்கங்கு நீர் தாங்கி வைத்து வழங்கப்படுகின்ற நீரும் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்றும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் மூலம் வழங்கப்படும் நீரை விரைவுபடுத்தி வழங்குவதோடு ஏனைய கிராமங்களில் வழங்கப்பட்டதை போன்று தங்களுக்கும் இலவசமாக நீரிணைப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூட்டமைப்பை மஹிந்த தடை செய்திருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கலாம் என சரத் வீரசேகர தெரிவித்தார். கனடாவில் ஸ்தாபிக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கனடாவில் பிரம்டன் நகரில் செங்கவுசி பொதுப்பூங்காவில் நிர்மாணிக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையில் இனங்களுக்கிடையில் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இவ்வாறான செயற்பாடுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அவர் இதன்போது தெரிவித்தார். நாட்டின் ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் சென்று சேவையாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் மட்டும் நடமாடும் சேவைகளை முன்னெடுக்க வேண்டியதில்லை என்றும் நாட்டின் தலைவரும் அரசாங்கமும் இந்த சேவைகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் மக்கள் மத்தியில் சென்று சேவையாற்ற தவறியதால் ஐக்கிய மக்கள் சக்தி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பதாக தெரிவித்தார். மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். மாத்தறை கும்புரப்பட்டிய பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற போதே சஜித் பிரேமதாச இந்த விடயத்தினை கூறியுள்ளார். நீண்ட தூர சேவை பேருந்துகளின் இயக்கத்தில் பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை போக்குவரத்து சபை முடிவெடுத்துள்ளதாக அதன் தலைவர் ஜீவக பிரசன்ன கூறினார். அதன்படி 6 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட தூர சேவை பயணத்துக்காக 2 டிப்போக்களை இணைத்து 2 பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கரடியல்ல பகுதியில் நடந்த
பேருந்து விபத்து குறித்து இலங்கை போக்குவரத்து சபை நடத்திய விசாரணையின் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே இரவில் இயக்கப்படும் நீண்ட தூர சேவை பேருந்துகளை சிறப்பு ஆய்வுக்குட்படுத்துமாறு அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் பதில் போலீஸ் ஆய்வாளர் அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனையரவு உப்பளத்தில் இதுவரை உப்பு உற்பத்தியை முழுமையாக செய்யவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார். நேற்று ஆனையரவு உப்பளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தை அடுத்து அங்கு விஜயம் செய்த அவர் இதனை கூறினார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தற்போது உப்பு உற்பத்தி செய்யும் இயந்திரம் பழுதடைந்து விட்டது. இதன் காரணமாக இதற்கான உதிரிப்பாகங்களை இந்தியாவில் இருந்து கொள்வனவு செய்து தற்போது அது கொழும்பை வந்தடைந்துள்ளது. ஓரிரு தினங்களில் உப்பளத்தின் உப்பு உற்பத்தி மீண்டும் செயற்பட ஆரம்பித்த பின்னர் நியாயமான விலையில் ஆனையரவு உப்பு என்ற பெயருடன் உப்பளத்தின் பெயரை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டமானது நியாயமானது. அவர்களுக்கான அடிப்படை உரிமை போக்குவரத்து வசதி என்பவற்றை உப்பு உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக பணியாளர்களுக்கு அனைத்து நன்மைகளும் வரப்பிரசாதங்களும் பெற்றுக் கொடுக்கப்படும் என இளங்குமரன் எம்பி தெரிவித்தார். வவுனியா மாநகர சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் போனஸ் ஆசனம் யாருக்கென பங்காளி கட்சிகளுக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு 3 ஆசனங்கள் கிடைத்த நிலையில் ஒரு போனஸ் ஆசனம் பெண் ஒருவரை நியமிப்பதற்கு கிடைத்தது. குறித்த முதலாவது போனஸ் ஆசனம் கூட்டணியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான டெலோவுக்கு என முன்னர் தீர்மானிக்கப்பட்டது. தற்போது மாநகர சபையின் போனஸ் ஆசனத்தை தமக்கு தருமாறு புளொட் கோரியுள்ளது. மாநகர சபையில் வட்டாரம் மன்ற புளொட் 2 உறுப்பினர்களையும் EFRLF ஒரு ஆசனத்தையும் கொண்டுள்ள நிலையில் தற்போதைய போனஸ் ஆசனத்தையும் புளொட் கோரியுள்ளதாக டெலோ தெரிவித்துள்ளது. அதற்கு டெலோ மறுப்பு தெரிவித்துள்ளது. எனினும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் புளொட் அமைப்பாக இருப்பதால் அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கியுள்ளது. இதனால் டெலோ தரப்பு குழப்ப நிலையில் உள்ளதாகவும் விரைவில் கூடி கதைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கனடாவின் பிரதமர் மார்கானியின் அமைச்சரவையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்ற கரி ஆனந்த சங்கரிக்கு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலகளாவிய ரீதியாக தமிழர்கள் பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக தமது தடத்தை ஆழ பதித்துள்ளனர். அரசியல், வைத்தியத்துறை, விளையாட்டுத்துறை, விஞ்ஞானம் மற்றும் சினிமா துறை என தமிழர்கள் கால் தடம் பதிக்காத துறைகள் இல்லை. அந்த வகையில் தான் நமது நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் எம்மில் ஒருவர் கனடிய மக்களாலும் அரசாங்கத்தாலும் மதிக்கப்பட்டு இன்று மிக முக்கியமான பொறுப்பான பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய வரலாற்று சாதனையும் கூட. கனடிய அமைச்சர் கரி ஆனந்த சங்கரியை கடந்த காலங்களில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளேன். இவ்வாறு அவர் தன்னுடைய வாழ்த்தினை பதிவிட்டுள்ளார்.